கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களை எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. இந்த வசனங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இதில் என்ன நம்ம தியானிக்க போகிறோம்னா, 3 விஷயங்களை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது, அவர் இந்த அற்புதத்தை எப்போ செய்கிறார் அப்படின்னா ஓய்வு நாளில் செய்கிறாரு. இரண்டாவது, ஓய்வு நாளில் எது பிரதானம் அப்படிங்கிறத கேட்குறாரு. மூன்றாவது, இருதய கடினத்தை பற்றி இந்த இடத்துல பேசுகிறாரு. இந்த 3 விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம இதில் தியானிக்க போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லா நம்ம கவனிக்கணும். கடைசி நம்ம பார்த்த 2 சத்தியங்கள்லையும் பரிசேயருடைய எண்ணங்கள் நல்லாவே தெரியுது. எப்படின்னா, அவர்கள் ஏற்கனவே ஒரு கொள்கையை நிர்ணயித்து கொண்டு வாழ்கிறார்கள். எப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் தேவனுடைய அன்பை பார்க்காம, நியாயப்பிரமாணத்தில் வெறும் அவர்களுடைய சுயத்தை திணித்து அதை எப்படி தனக்கு சாதகமாக வைத்து கொண்டு உலக மக்கள்கிட்டயே மதிப்பு மரியாதையோடு வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நியாயப்பிரமாணத்திற்கு உள்ளே இருக்கும் அவருடைய நீதியும் அன்பையும் அவர்கள் காணவில்லை. அதனால தான் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து செய்கிற ஒவ்வொரு அற்புதத்தும் பின்னால் இருக்கும் அதிசயம், அதோடைய ரகசியமும் அவர்களுக்கு தெரியவில்லை. என்ன எப்படி அப்படின்னா, அவர் செய்வது எல்லாமே ஓய்வு நாளில் செய்வது அடிக்கடி, அதாவது பெரும்பாலான அற்புதங்கள் ஓய்வு நாளில் செய்யப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கையில் இதை எதற்காக அவர் இங்கே ஓய்வு நாளில் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நல்லா நம்ம கவனிக்கணும். உண்மையிலேயே அவர் இந்த விஷயங்களை ஓய்வு நாளில் தான் செய்யணும். ஏன்னா ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய நாள் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் அந்த நேரத்தில் அவர் வேலை செஞ்சு தானே ஆகணும். அவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னா அவர் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருந்தார் இல்லை, அவர் படைப்பின் வேலையை முடித்து விட்டு ஓய்ந்திருந்தார். அதுதான் அந்த ஓய்ந்திருந்தல் அப்படிங்கிறதுக்கு வருது. அது இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இங்கே ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து என்ன கிரியை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, நன்மை செய்வதா தீமையை செய்வதா, அதாவது ஜீவனை காப்பதா அழிப்பதா. இதை எதுக்காக இப்படி கேட்குறார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நேரத்தில் அவன் குணப்படவில்லை என்றால் அவன் எப்படி இருக்கான்? அது தீமை செய்வது மாதிரி தானே. அப்போ ஓய்வு நாளில் நன்மை தான் செய்யணும். ஏன்னா அது கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் சொல்லப்பட்ட அவருக்காக ஒதுக்கப்பட்ட நாள் அப்படின்னு. அப்படிப்பட்ட நாளில் என்னதான் செய்யணும்? நன்மை மட்டும்தான் செய்யணும். அந்த நன்மை என்னன்னா, ஜீவனை காப்பதா அழிப்பதான்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவன் அவ்வளோ நோய்வாய்ப்பட்டு அந்த சூம்பின கையோடு இருக்கிறான். அது அப்படியே இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமான ஓய்வு நாளாக இருக்குமா? இல்லை அவன் சுகம் பெறுவது கர்த்தருடைய பிரியமான ஓய்வு நாளாக இருக்குமா? அப்படிதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது இன்றைக்கும் நமக்கு சொல்லப்பட்டு வருகிற அன்பின் செய்தியாக இருக்குது. எப்படி அப்படின்னா, இன்றும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறதுனா, சபைகளுக்குள்ளே, அதாவது மனிதன் தன் சுய அறிவோடு ஏற்றப்படும் பல கொள்கைகளை சபைக்குள் திணித்து, அதுதான் இயேசு கிறிஸ்துடைய கோட்பாடு என்று சொல்லிக்கொண்டு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி பரிசேயர் ஓய்வு நாளை அவர்களுக்கென்று ஒரு அர்த்தத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களெல்லாம்
அவர்கள் கீழே வைக்குமாறு அவர்கள் நினைத்து இந்த ஓய்வு நாள் என்ற பிரமாணத்தை தேவனுக்காக பின்தொடராமல் தங்களுடைய சுயத்துக்காகவும் தங்கள் மரியாதைக்காகவும் அதை பின்பற்றுகிறார்கள். அதே மாதிரி தான் இன்றும் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பேரளவில் ஏற்றுக்கொண்டு ஆனால் கொள்கைகளையும் பலவிதமான கோட்பாடுகளையும் தங்களுடைய சுயத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி அதை என்ன பண்றாங்க, மற்றவர்களையும் பின்பற்ற வைத்து உண்மையான நீதியையும் அன்பையும் தேவ வசனத்தில் இருக்கும் ரகசியத்தையும் அறியாமலேயே போய்விடுகிறார்கள். அன்றுக்கு என்ன நடந்ததோ அதான் இன்றும் நடந்து கொண்டு வருகிறது. அன்று பரிசேயர்களிடம் என்ன இருந்ததென்றால் இருதய கடினம் இருந்தது. மூன்றாவது விஷயம் இருதய கடினம். இது ஏன் இருதய கடினம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் ஏற்கனவே ஒரு பிரமாணத்தை, அதாவது ஒரு கொள்கையை பிடித்து கொண்டு அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு மன நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அதிலிருந்து மாறுவதற்கு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி மாறிவிட்டால் தங்களை யாராவது ஏளனமாக நினைத்து விடுவார்களோ என்று நினைத்து, அது மட்டும் இல்லை, தங்களையே தாங்கள் இறங்கிக் கொள்ளாமல், அதுதான் சுயம், தங்களை தாங்களே, அதாவது தவறு செய்யும் பட்சத்தில் கூட அந்த தவறை என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். எப்படி சொல்லலாம்னா, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாம இருக்கிற மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இது பரிசேயர் எப்படிப்பட்டவர்கள்னா அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். தாங்கள் எந்த நிலையிலையும் என்ன ஆயிடக்கூடாது, மட்டப்படுத்தி யாரும் நினைத்து விடக்கூடாது. அதற்கு அவர்களுக்கு ஆயுதமாக இருந்தது எதுன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணம். அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்டதினால்தான் இவர்களுக்கு இருதய கடினம் இருந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் பல பேரை சுகமாக்குவது அவர்களுக்கு புரியவே இல்லை. புரியலைனால்தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய உண்மையான சத்தியம் அவர்களுக்கு தெரியல. அதனாலதான் என்ன ஆயிட்டாங்க, பொறாமை கொண்டு அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த விஷயங்களை ஏன் இப்போ நம்ம இதை ஆழமா பார்க்குறோம் அப்படின்னா, இன்றும் நம் சபைகளுக்குள்ளேயே இந்த மாதிரி தான் நடந்து கொண்டு வருகிறது. என்ன அப்படின்னா, தாங்கள் ஒரு நிலையில் இருந்து கொள்கிறார்கள் பல பேர், அதாவது பொருளாதார ரீதியிலேயோ இல்லை கொள்கை ரீதியிலேயோ எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அளவில் இருந்து கொண்டு அவர்கள் அதிலிருந்து இறங்காமல், இறங்குனா நம்ம தன்மை யாராவது ஏளனமாக பார்த்து விடுவார்களோ, இவர்கள் ஏதாவது நினைத்து விடுவார்களோ அப்படின்னு மனிதர்களுக்கு பயந்து 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 அவர்களுடைய இருதயம் என்னாகி விடுகிறது, கடினமாகி விடுகிறது. மனிதர்களுக்கு பயந்துன்னா பயப்படுற அந்த பயம் கிடையாது, மனிதர்களிடையே மரியாதை குறைந்து விடுமோ என்ற பயம். அதனால்தான் அவர்களுக்கு இருதய கடினம் வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட இருதய கடினம் வந்துருச்சு அப்படின்னா, வந்து விட்டால் என்ன ஆகிவிடும் அப்படின்னா, தேவன் தன்னுடைய சத்தியத்தில் இருக்கும் ரகசியங்களை, சத்தியத்தில் இருக்கும் உண்மையான அர்த்தத்தை அவர் வெளிப்படுத்தினால் கூட அவர்களுக்கு என்ன ஆகாது, புலப்படாது, புரிந்து கொள்ள முடியாது. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து அன்று ஆண்டவராகிய நம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, கண்ணெதிரையே இப்பயே பார்த்தோம் என்றால் மூன்றாவது ஓய்வு, அதாவது மூன்றாவதாக ஒரு சூழ்நிலையாக அவர் அமைத்து கொடுக்கிறார். ஓய்வு நாளில் செய்யக்கூடிய அவருடைய அற்புதம். நம்ம கடைசி 2 அற்புதத்தை என்ன பார்த்தோம், 2 சத்தியங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உபவாசத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஓய்வு நாளில் கதிர்களை கொய்ததை பற்றி பார்த்தோம். இது ரெண்டுமே நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருந்த மாதிரி இருந்துச்சே, அதற்கு முன்னுக்கும் முரணாக இருந்ததே அப்படின்ட்டு இருந்த அந்த சத்தியங்களை தான் நம்ம பார்த்தோம். இன்று மூன்றாவதாக என்ன பார்த்தோம், ஓய்வு நாளில் அவர் குணப்படுத்தினது. இது எல்லாமே ஓய்வு நாளிலே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை எதை அவர் குறிக்கின்றாருன்னா, அவர்களுடைய இருதய கடினம் அந்த இடத்துல வெளிப்படுவதற்காக, நமக்கு தெரியப்படுவதற்காக இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை தான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இன்றும் அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வரும் காலங்களையும் அப்படிதான் நடக்கும். மனிதனுக்குள்ளே இருக்கும் ஒரு விதமான இருதய கடினம், அது எதனால் வருகிறதுனா,
தங்களை யாராவது மரியாதை குறைவாகவோ தங்களை மட்டுப்படுத்தி யாராவது நினைத்து விடுவார்களோ அந்த பயத்தினால் தாங்கள் ஏற்படுத்தின ஒரு கொள்கை இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரமாணத்தை, தேவனே கொடுத்த பிரமாணத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பிடித்து கொள்கிறார்கள். அந்த பிடித்து கொள்வதன் மூலம் என்ன ஆயுது, இருதய கடினம் முழுமையாக அப்படியே எப்படி ஆயுதுன்னா நல்ல ரொம்ப கடினமான ஒரு பொருளை வைத்து மூடின மாதிரி ஆயிடுச்சு அவர்களுடைய இருதயம். அதனால அதுக்கப்புறம் தேவன் எப்படிப்பட்ட சத்தியத்தை விளக்கினாலும் தங்கள் ஆவியை கொண்டு விளக்கினாலும் அவர்களுக்கு என்ன ஆக மாட்டேங்குது, புரிந்து கொள்ள முடிய மாட்டேங்கிறது. அதனால தான் நம்முடைய இருதயத்தை அவருக்கு திறந்து வைத்து தாழ்மையோடு இருந்து என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணுமே ஒழிய ஏற்கனவே ஒரு கோட்பாடுகளை மனதில் வைத்து கொண்டு இதுதான் சரி அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, இது எங்கு போய் விளைவிக்கும்னா பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவத்திற்கு கொண்டு போய் விளைவித்துரும். எப்படி அப்படின்னா, பரிசுத்தாவியானவர் அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். நாம் செல்ல பாதையை எப்படி செல்வது, அவருடைய நீதியை எப்படி உணர்ந்து கொள்வது, எப்படி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட உணர்த்துதலை நம்ம என்ன பண்ணிடுவோம், அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அதை கண்டு கொள்ளாமையே விட்டுருவோம். அப்படி நடக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, குழியில் விழுவது நான் மட்டும் இல்லை, நம்மளோட சேர்ந்து மற்றவர்களையும் சேர்ந்து அந்த குழியிலே தள்ளிவிடுகிறோம். இந்த விஷயங்களை தான் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை எதற்காக நம்ம இன்னும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால், நாமும் அந்த வஞ்சனையில் விழுந்து விடுகிறோமா என்று சிந்தித்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, சாத்தானுக்கு அதாவது பிசாசானவனுக்கு பெரிய ஆயுதமே இதுதான். ஒவ்வொரு மனுஷனையும் எப்படி அவனோட வலையில சிக்க வைக்கிறான் அப்படின்னா, இச்சைகள் அப்படிங்கிறது இரண்டாவது பட்சத்துல தான். உலக பிரகாரமான ஆசைகள், சுகபோக வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு இரண்டாம் பட்சம்தான். நல்லா பார்க்கலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முதலாவது உடனே எடுத்து சொன்னதே என்னன்னா, நீ தேவனுடைய குமாரன் தானே, இதை அந்த கல்லுகளை அப்பங்களாக்கி மாற்றி சாப்பிடு. அப்படின்னா என்ன, தன்னை யாரும் குறைவா எடை போற்றக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து நினச்சிட்டு என்ன பண்ணிடுவாரு, அதை செஞ்சிருவாரு அப்படிங்கிறதுல தான் அது வெறி கொண்டு பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அப்படிப்பட்ட அந்த தன்மை, தன்னை ஒரு பெரியவராகவோ ஒரு பெரியவராக காண்பித்து பெருமையாக தன்னை காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அவருடைய எண்ணமே தாழ்மையில் இருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நமக்காக அவர் உயிர் கொடுப்பது தான் அந்த சித்தம். அதற்காக தான் வந்தார். எப்படி ஆதாமை வஞ்சித்ததோ அதே மாதிரி அதே வார்த்தைகளை போட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவையும் வஞ்சிக்கிறது. அப்படி இருக்கையில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்ட்டு என்ன சொல்றாரு. எவ்வளோ அழகாக அவர் தேவ வார்த்தையினால் அதை ஜெயிக்கிறார். எந்த நேரத்திலையும் தேவனே அந்த இடத்துல ஜெயிக்க வேண்டும், அவருடைய சத்தியத்தின்படி தான் வாழ வேண்டும், அந்த சத்தியத்தை தான் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. அதனால் தான் அவரால் என்ன பண்ண முடிந்தது, அந்த நேரத்தில் அவர் ஜெயிக்க முடிஞ்சு. ஆனால் பரிதவிக்கப்பட்ட நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா, நம்மளை எப்படி ஒரு ஆள் இப்படி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம உடனே அதற்கு ஏற்ற மாதிரி செஞ்சு காமிச்சு தன்னைய ப்ரூஃப் பண்ணி காமிச்சு தான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ட்டு காமிப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யலை. இந்த மாதிரி பரிசேயர்கள் அவர்கள் எண்ணத்தில் இல்லாமல் எப்படி சுயத்தோடு இருந்து தங்களை பெரியவராக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொள்கிறார்கள். இந்த சூம்பின கையை உடையவனை குணமாக்குவதிலிருந்து இந்த ரகசியம் நமக்கு தெரிய வருகிறது. இருதய கடினம் நமக்கு தெரிய வருகிறது. நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல நேரங்களில் இருந்திருப்போம். அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணமாக இது இருக்கின்றது. இது சபைக்குள் மட்டும் இல்லை, நாம் செய்யும் வேலை செய்யும் இடத்திலும் நம்ம அப்படிதான் வாழ்கின்றோம். நம்ம குடும்பத்திலையும் அப்படிதான் வாழ்கின்றோம். கணவன் மனைவிக்கிடையே எப்படின்னா தான் பெரியவன், தான் சொன்னது தான் கரெக்டு அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் முழுமையாக
அது தவறாகவே அவர்களுக்கு தெரிந்திருந்தா கூட தான் செய்வது தான் சொன்னதான் கரெக்டுங்கிறத கடைசி வரைக்கும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டு அதிலிருந்து மாறாமல் இருப்பார்கள். ஏன்னா தான் சொன்ன வார்த்தையை மாற்றி சொன்னால் தன்னை அசிங்கப்படுத்தி விடுவார்கள், தன்னுடைய மரியாதை குறைந்துவிடும் என்று. இந்த விஷயத்தை நம்ம என்னைக்கு நம்மளுடைய இருதயத்திலிருந்து எடுத்து விடுறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய இருதய கடினம் என்னாகும், இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் தான் என்னாகும், தேவ வார்த்தை உள்ள போய் நம்மை சுத்திகரிக்கும், நம்மை பரிசுத்தமாக்கி அவர் பின்னால போக வைக்கும். இது இல்லாம அவர் எவ்வளவுதான் நமக்கு சொன்னாலும் என்ன ஆகாது, நமக்கு புலப்படாது. இந்த விஷயத்தை தான் யோவான் ஸ்நானன் என்ன பண்றாரு, செவ்வை பண்ணுவதற்காக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமும் அவர்கள் அந்த பரிசேயர் அப்பவும் என்ன பண்ணாங்க, பேரளவு தான் அப்பயும் போய் யோவான் ஸ்நானத்தை ஞானஸ்நானம் வாங்கிட்டு வராங்க. அதனாலதான் அவர் திட்டுறாரு, விரியன் பாம்பு குட்டிகள் அப்படின்னு. ஏன் போய் ஞானஸ்நானம் வாங்குறாங்க? ஒருவேளை இவர் மெஸ்ஸியா இருந்தா இவர் செஞ்சதை நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக கூட இருக்கலாம். இல்லாட்டினா மக்களுக்கு பயந்துகிட்டு நாங்களும் பரிசுத்தமாயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காகவும் இருக்கலாம். ஆனா உண்மையிலே எடுத்தாங்களா என்னங்கிறது கேள்விக்குறிதான். அது மாதிரி இயேசு பின்னாலையும் வரலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கல. ஏன் அப்படின்னா, இயேசு பின்னால போகும்போது இயேசுவை பெரியவராக்கி எப்படியாவது தங்களையே என்ன பண்ணிடுவாங்க, கீழே தள்ளிடுவாங்களோ அப்படின்ட்டு அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் சொல்வது எல்லாம் இவர்களுக்கு என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நியாயப்பிரமாணத்தை வேறு விதமாக அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, மனதில் நிர்ணயித்து கொண்டு விட்டார்கள். இப்ப நியாயப்பிரமாணத்தை உண்மையான பதத்தை இயேசு கிறிஸ்து விவரித்து சொன்னதும் அவர்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதே மாதிரி நாம் இன்று வாசிக்கின்ற புதிய ஏற்பாட்டு வசனங்களை என்ன பண்றோம்னா, நம் இருதயத்துக்கு ஏற்றவர் ஏற்கனவே ஒன்று நிர்ணயித்து கொண்டு விட்டு இப்ப புதிதாக உண்மையான சத்தியத்தை யாராவது கொண்டு வந்து கொடுத்தால் அவர்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கும் நடந்து கொண்டு வருகிறது. அதனால நம்ம இந்த வஞ்சனையில விழுகாமல் ஏற்கனவே நம்ம நிர்ணயித்து கொண்ட ஏதோ ஒரு சத்தியத்தை, அதாவது ஒரு கருத்தை நம்ம வைத்திருப்போம். ஆனா அது உண்மையிலேயே தேவனுக்கு மாறாக, அவருடைய சிந்தைக்கு மாறாக இருக்கும். அதை நம்ம தெளிவாக உட்கார்ந்து ஜெபத்தோடு கூடிய வேண்டுதலோடும் அவரோடு உறவாடுதலோடும் அவருடைய வசனத்தை தியானிக்குதலோடும் என்ன பண்ணணும், அதை ஆராய வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டப்படி ஏற்கனவே நான் இதை தான் நினச்சிட்டேன், இதுக்கப்புறம் இதை நான் மாற்றவே மாட்டேன், இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம மனசில் நிர்ணயித்து வச்சு கொண்டு அங்கே உண்மையிலே சொல்லி கொடுக்குறவங்களையும் புறக்கணித்து விட்டோம்னா நம்மை விட பரிதபிக்கக்கூடிய மக்கள் யாருமே கிடையாது. அதனால எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான அவருடைய சத்தியத்தை குறித்தான கேள்விகளுக்கும் பதில் அவருடைய ஆவியானவரை நமக்கு வெளிப்படுத்துவார். அவரிடம் உட்கார்ந்து நம்ம கேட்டோம்னா கட்டாயம் அவர் என்ன பண்ணுவாரு, கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. அந்த கேளுங்கள் கொடுக்கப்படும்ங்கிறதுக்கு உண்மையான அர்த்தமே இதுதான். அவர்கிட்ட நம்ம கேட்கணும். எதை, அவருடைய வசனத்தினுடைய ஆழத்தில் உள்ள சத்தியங்களை, உண்மையான பதத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம கேட்க வேண்டும். அதை வைத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவரையே தேட முடியும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அந்த கண்டுபிடித்த அவரை நமக்குள் வைத்து அவரோடு இருந்து தட்டி கொண்டு இருந்தால் நமக்கு பரலோகம் நமக்கு வாய்க்கும். அடுத்த சத்தியத்துல நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.